speak? Are you scared of me? ஏரியா 51ல அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏலியன்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க அப்படின்ற ஒரு மித் பல காலங்களா இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில இப்போ ரீசெண்டா ஏரியா 51ல வேலை செஞ்ச சீனியர் சயின்டிஸ்டான போயட் புஷன் அப்படின்றவர் அங்க ஏலியன்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்கான சில சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்காரு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் ஏலியன்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் உண்மையா? ஏரியா 51ல உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்கா? இத பத்தி அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? அதை உடைச்சு பார்க்க போனா அமெரிக்க மக்களுக்கு என்னாச்சு? இத பத்திலாம் தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆயிரத்தி 1947 அமெரிக்கால இருக்க ராஸ்வெல் அப்படின்ற பகுதியில கிராஷ் ஆகி விழுந்த போர் விமானத்தை தேடி கென்னத் அர்னால்ட் அப்படின்ற பைலட் தன்னோட விமானத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவரோட கண் எதிரில தூரத்துல வினோதமான வடிவத்துல சில வானூர்திகள் தென்படுது. அவர் பார்த்த அந்த வானூர்திகள் எல்லாமே நம்ம தண்ணியில கப்பன் சாஸ்திர விட்டா எப்படி மிதந்து போகுமோ அந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமா வானத்துல மிதந்து போயிருக்கு. உடனே அவர் அதெல்லாம் என்னவா இருக்கும்னு அதுங்களை பின்தொடர்ந்து போக முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா கண்ணிமிக்கிற நேரத்துல அதெல்லாம் மின்னல் வேகத்துல போய் மறைஞ்சிட்டு இருக்கு. பிறகு அவர் பேஸ்க்கு போனதும் அவரோட உயர் அதிகாரிகளை சந்திச்சு அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காரு. நான் வானத்துல சில வினோதமான வானூர்திகளை பார்த்தேன், அது எல்லாமே பறக்கிற தட்டுக்கள் மாதிரி வானத்துல மிதந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பின் அவங்க அதை மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மீடியால இதை பத்தி ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து தான் ஃபிளையிங் சாசர் அப்படின்ற வார்த்தை பரவலா பேசப்படுது. இந்த ஃபிளையிங் சாசர்ல தான் வேற்று கிரகவாசிகள் நம்ம பூமிக்கு வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க அப்படின்ற செய்திகளும் பரவ ஆரம்பிக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த மாசமே அதே ராஸ்வெல் பகுதியை சேர்ந்த மேக் பிரேசல் அப்படின்ற ஒரு விவசாயி தன்னோட பண்ணையில ரொம்பவே வினோதமான ஒரு பொருள் விழுந்து கிடக்கிறத பார்த்திருக்காரு. ஸ்டார்டிங்ல அவர் அது ஏதோ வெதர் பலூனா இருக்கும்னு நினைச்சுதான் எடுத்து பார்த்திருக்காரு. ஆனா அது வெதர் பலூன் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. உடனே அதை அவர் ஊர் மக்கள் சில பேர்கிட்ட காமிச்சிருக்காரு. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, இது கண்டிப்பா வெதர் பலூன் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதை பார்க்க நம்ம பூமியில உருவாக்கப்பட்ட பொருள் மாதிரியே தெரியல, ஏதோ வித்தியாசமா வேற்று கிரகத்திலிருந்து முக்கியமா ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து உடைந்து விழுந்த பாகம் மாதிரி இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. உடனே கவர்மெண்ட் ஒரு பெரிய ஃபோர்ஸோட அந்த இடத்துக்கு வந்து அந்த பொருளை கைப்பற்றி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மீடியாலையும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நாங்க வேற்று கிரகவாசிகள் பயணம் செய்கிற ஃபிளையிங் சாசரோட உடைந்த பாகத்தை கைப்பற்றிருக்கோம். கடந்த சில வருடங்களாவே வேற்று கிரகவாசிகள் நம்ம பூமிக்கு வந்துட்டு போறத கண்காணிச்சிட்டு வந்த நிலையில இப்போ அதுக்கான ஆதாரமா அவங்க பயணிக்கிற ஃபிளையிங் சாசரோட உடைந்த பாகம் நமக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச இந்த பாகத்தை மேற்கொண்டு ஆய்வு பண்றதுக்காக ஒரு சிறப்பு ஆய்வு கூடத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்ட மக்கள் பயந்து போய் அப்ப ஏலியன்லாம் உண்மையிலே இருக்காங்களா, நம்ம பூமியை அழிக்க போறாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பட் இது நடந்த அடுத்த நாளே கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்ல அது ஃபிளையிங் சாசர்லாம் இல்ல, அது வெதர் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக பறக்க விடப்பட்ட பலூன் தான், அது அந்த பலூனை தான் நாங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னு ரிப்போர்ட்டை மாத்திருக்காங்க. ஆனா மக்கள் யாரும் இதை நம்ப தயாரா இல்ல. மக்களை பொறுத்த வரைக்கும் அது வெதர் பலூன்லாம் இல்ல, ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தான். கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்க பாக்குறாங்க அப்படின்றதுல மட்டும் தெளிவா இருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் தான் ஃபிளையிங் சாசர் அண்ட் ஏலியன்ஸ் பத்தின பேச்சு மக்கள் மத்தியில பூதாகரமா உருவெடுத்து பேசப்பட தொடங்கிச்சு. கவர்மெண்ட் கைப்பற்றின அந்த உடைந்த பாகத்தை மேற்கொண்டு ஆய்வு பண்றதுக்காக ஒரு சிறப்பு ஆய்வு கூடத்துக்கு கொண்டு போறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த இடம் வேற எதுவும் இல்ல, அதுதான் ஏரியா 51. ஏரியா 51 அப்படின்றது அமெரிக்கால இருக்க நெவடா பாலைவனத்தில் அமைஞ்சிருக்க கிட்டத்தட்ட 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி. 1960கள் வரைக்குமே இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்றதையே யுஎஸ் கவர்மெண்ட் நிராகரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. 1960களுக்கு பிறகு பல வருடமா கான்ஃபிடென்ஷியலா இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற சட்டத்தின் அடிப்படையில தான் இந்த ஏரியா 51 இருக்கு அப்படின்றதையே யுஎஸ் கவர்மெண்ட் வெளியில சொன்னாங்க.
ஆனா இந்த பகுதியில உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்றத மறைச்சி ஏரியா 51ல அமெரிக்காவோட ஏர்போர்ஸ்க்கு சொந்தமான மிகப்பெரிய பேஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க பலவிதமான விமானப்படை பயிற்சிகளும் டெஸ்ட் ட்ரோன்ஸும் செய்யப்படுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதன் பிறகுதான் ஏரியா 51 அப்படின்றது இருக்குன்னு மேப்லயே ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சீக்ரெட்டா தான் இந்த இடம் பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. இந்த ஏரியா 51குள்ள வேலை பார்க்குற பணியாளர்கள் எல்லாருமே ராணுவத்திலிருந்து மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி அவங்களோட ஐடென்டிட்டியை ரொம்பவே ரகசியமா பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பணியாளர்கள் எல்லாருமே யாருக்குமே சந்தேகம் வந்துடாத மாதிரி தினமும் லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து சில தனி விமானங்கள்ல தான் வந்துட்டும் போயிட்டும் இருந்திருக்காங்க. அண்ட் ஏரியா 51குள்ள போகணும்னா இந்த விமானம் வழியா டிராவல் பண்ணி மட்டும் தான் போக முடியும். அதையும் தாண்டி யாராவது அன்அபிஷியலா இந்த பகுதியில் போக முயற்சி பண்ணா கேள்வியை கேட்காம அவங்கள சுட்டு தடுறதுக்கான அதிகாரம் அங்க இருக்க ராணுவத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏரியா 51 சுத்தி பல கிலோமீட்டர் ரேடியஸ்ல நிறைய மோஷன் டிடெக்ஷன் சென்சாரும் கேமராஸும் இருக்கு. ஸோ இந்த பாலைவனத்துல ஒரு சின்ன பாம்பு நகர்ந்தா கூட அது ஏரியா 51குள்ள இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம்க்கு டிடெக்ட் ஆகிடும். இதையும் தாண்டி அங்க நிறைய சீக்ரெட் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஏரியா 51 பகுதிக்கு மேல எப்பவுமே ஒரு ஏர்கிராஃப்ட் ரோந்து பணியில சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி அமெரிக்க ராணுவத்தால பல அடுக்கு பாதுகாப்புகளோட சீக்ரெட்டா வச்சிருக்க இந்த இடத்துக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படின்றது இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா ஏரியா 51 பத்தி வெளியாகி இருக்க சில ரகசிய தகவல்கள் படி இந்த ஏரியா 51குள்ள பயங்கர அட்வான்ஸ்டான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது அப்படின்னும் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச யுஎஸ் டெக்னாலஜி விட பல மடங்கு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இந்த ஏரியா 51குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா 51குள்ள தான் ஃப்ளையிங் சாசர் அப்படின்றது கைப்பற்றப்பட்டு மறைமுகமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு வரதாமும். அண்ட் அந்த ஃப்ளையிங் சாசர்ல வந்த ஏலியனும் இங்க தான் பத்திரமா பாதுகாக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டு வரதாவும் சொல்லப்படுது. அண்ட் நம்ம வெளிப்பார்வைக்கு தெரியற அளவு இந்த பேஸ் அமைக்கப்பட்டதில்ல. அண்டர் கிரவுண்ட்ல இன்னும் பெருசா பிரம்மாண்டமா பல லேயர்ஸ்ல பில்டிங் இருக்கு. அங்க பல கட்டமான ஏலியன் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது அப்படின்னு செய்திகள் இருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல 1989ல பாப் லேசர் அப்படின்ற ஒரு நபர் யுஎஸ் மீடியால ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அந்த இன்டர்வியூல தான் ஏரியா 51ல S4 அப்படின்ற யூனிட்ல வேலை செஞ்சதாவும் அங்க ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சுக்கிட்டு இருந்ததாவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒர்க் பண்ண பீரியட்ல சரியா 9 ஃப்ளையிங் சாசரை இண்டிவிஜுவலா ரிசர்ச் பண்ணதாவும் அதுல இருந்து தான் இது வரைக்கும் தனிம வரிசை அட்டவணையில கவர் ஆகாத எலமெண்ட் 115 அப்படின்ற தனிமத்தை தான் கண்டுபிடிச்சதாவும் சொல்றாரு. இந்த எலமெண்ட் 115 அப்படின்றது ஒரு ஆன்டி கிராவிட்டி எலமெண்ட் அப்படின்னும் இது மூலமா தான் ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் பறக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க ஏலியனை என் கண்ணெதிரில் பார்த்திருக்கேன். அங்க ஏலியனோட டிஎன்ஏவையும் மனிதர்களோட டிஎன்ஏவையும் ஒன்னு சேர்த்து ஒரு புது உயிரினத்தை உருவாக்குறதுக்கான விபரீதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை பாப் லேசர் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த இன்டர்வியூ வெளியான பிறகு மொத்த அமெரிக்காவுமே ஏரியா 51 பத்தியும் பாப் லேசரை பத்தியும் தான் பேச ஆரம்பிக்குது. பாப் லேசர் சொன்ன இந்த ஒரு கூற்று ஆராய்ச்சி பண்ண சில ஜேர்னலிஸ்ட் அவர் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பிகாஸ் இவர் சொன்னதுல நிறைய விஷயங்கள் முரண்பாடா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் யூஎஸ்ல இருக்க எம்ஐடில படிச்சதா சொல்லியிருக்காரு. ஆனா இவர் சொன்ன இயர்ல எம்ஐடில பாப் லேசர் அப்படின்ற ஒருத்தர் படிச்சதுக்கான எந்த ரெக்கார்டுமே இல்ல. அதே சமயம் ஏரியா 51ல S4 அப்படின்ற யூனிட் உண்மையிலேயே இருந்திருக்கு. ஆனா அங்க பாப் லேசர் ஒர்க் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல. இதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன ஆன்டி கிராவிட்டி எலமெண்ட் 115 அப்படின்றது அந்த பீரியட்ல உலகத்துல கண்டுபிடிக்கப்படவே இல்லை. சோ இதெல்லாம் வச்சுதான் பாப் லேசர் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு ஜேர்னலிஸ்ட்லாம் முடிவு பண்ணாங்க. ஆனா இது நடந்து சரியா 14 வருடங்களுக்கு பிறகு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுதுங்க. அதாவது சரியா 2003ல எலமெண்ட் 115 அப்படின்ற ஒரு புது தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டதா அபிஷியலா தெரிய வருது. இந்த தனிமத்தை பத்தி தானே பாப் லேசர் 14 வருஷங்களுக்கு முன்னாடியே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அப்போ பாப் லேசர் சொன்னது எல்லாமே உண்மைதானோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே எழும்புது. சோ 2003ல சில ஜேர்னலிஸ்ட் மறுபடியும் பாப் லேசரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க. இந்த இன்டர்வியூல பாப் லேசர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ஏரியா 51 பத்தி சொன்னது எல்லாமே 100% உண்மைதான். ஏரியா 51குள்ள நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், மக்களுக்கு இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல தான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஏரியா 51ல நடக்கிற எல்லாத்தையும் மீடியால சொன்னேன். ஆனா இது நடந்த அடுத்த நாளே அரசாங்கம் என்ன ஒரு பொய்யான ஆளா சித்தரிக்க என்னை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் அழிச்சிட்டாங்க. மக்கள்லாம் என்ன பைத்தியம்னு நினைச்சாங்க. மேற்கொண்டு இதை பத்தி எங்கேயாவது பேசினா குடும்பத்தோடு கொன்னுடுவோம்னு எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் அரசாங்கமே கொலை மிரட்டல் விட்டாங்க அப்படின்ற அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காரு.
இதே மாதிரி 1997 அமெரிக்கால இருக்க கோஸ்ட் கோஸ்ட் ஏஎம் அப்படின்ற ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்ட்ரியான கால் வந்திருக்கு. அதுல ஒரு நபர் பயங்கர பதற்றத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஏரியா 51 ஃபார்மர் எம்ப்ளாயி. நான் ரீசெண்டா மெடிக்கல் லீவ் போட்டு அங்கிருந்து வந்துட்டேன். ஆனா மறுபடியும் என்னால அங்க போக முடியாது. எனக்கு அங்க போக விருப்பமே இல்லை. நான் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருந்த போதே அந்த ரேடியோ ஸ்டேஷன் மட்டும் இல்லாம அந்த டைம்ல அந்த ரேடியோ சேனலை கேட்டுக்கிட்டு இருக்க மொத்த அமெரிக்க மக்களும் அடுத்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத ஆவலோட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பதற்றமா பேசிக்கிட்டு இருந்த அந்த நபர் ஏரியா 51க்குள்ள நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத பல பயங்கரமான ஏலியன் ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுமே மொத்த ரேடியோ ஸ்டேஷனுமே கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆன அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அடுத்த 3-4 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் அலைவாகுது. கிராஷ் ஆன அந்த ஒரு சில நிமிஷத்துல அந்த நபர் என்ன சொன்னார் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாத மர்மமாவே இருக்கு. இது வரைக்கும் சொன்ன இன்சிடென்ட்லாம் 2000க்கு முன்னாடி, அதாவது டெக்னாலஜி வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் அப்படின்றதால இதெல்லாம் பாதி பொய்யா கூட இருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். பட் இது நடந்து சரியா 12 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 2009 நடந்த ஒரு சம்பவத்தால யுஎஸ் மிலிட்டரியே ஏரியா 51 சுத்தி ஏலியன்ஸ் வந்து போறது உண்மைதான் அப்படின்றத ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அண்ட் அப்ப அமெரிக்க பிரசிடென்டா இருந்த பாராக் ஒபாமாவே இதை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏரியா 51ல வேலை செஞ்ச ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் அங்க ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான சில ஆதாரத்தையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு அதிர்ச்சிக்குள்ளாக்குனாரு. அதை பத்திலாம் தொடர்ந்து பார்ப்போம். 2009 அமெரிக்க ராணுவமான பென்டகனை சேர்ந்த ஒரு ஃபீமேல் பைலட் வானத்துல ரோந்து பணியில இருக்காங்க. அப்ப அவங்க எதிரில ஒரு வித்தியாசமான ஆப்ஜெக்ட் பறந்து போறத பாக்குறாங்க. உடனே இவங்களோட ஃபிளைட்ல இருக்க கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல அந்த வித்தியாசமான ஃபிளையிங் ஆப்ஜெக்டை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க கொடுத்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அண்ட் அது பார்க்க நம்ம பூமியில உருவாக்கப்பட்ட ஒரு நார்மல் ஏர்கிராஃப்ட் மாதிரியும் தெரியல. வட்ட வடிவத்துல ஒரு ஏலியன் யூஎஃப்ஓ மாதிரி தான் இருந்திருக்கு. உடனே இவங்க ஃபிளைட்ல இருக்க ட்ராக்கிங் கேமரா ஆன் பண்ணி அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. இவங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் சடனா மேகத்துல மறைஞ்சு காணாம போயிடுது. பிறகு இந்த இன்சிடென்ட்டை அவங்களோட உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்றாங்க. கூடவே அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜையும் காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தா அமெரிக்க ராணுவம் இதை மறைமுகமா வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மீடியாலையும் லீக் ஆகிடுது. இந்த வீடியோவை பார்த்த மக்கள் எல்லாருமே இது கண்டிப்பா ஒரு ஏலியன் யூஎஃப்ஓ தான் பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மறுபக்கம் இதை ரெக்கார்ட் பண்ண அமெரிக்க ராணுவமே இது ஒரு ஃபேக்கான வீடியோ தான், மக்கள் யாரும் இதை உண்மைன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீடியால இப்படி சொல்லிட்டு மறைமுகமா அவங்க அதை தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா ஒரு வருஷம் கழிச்சு அமெரிக்க ராணுவம் பென்டகன்ல இருந்து அந்த வீடியோ ஃபேக் ஆனது கிடையாது, அந்த டைம்ல மக்கள் மத்தியில ஏற்பட்ட பதற்றத்தை குறைக்க தான் நாங்க அது ஃபேக்கான வீடியோன்னு சொல்லியிருந்தோம், பட் அது உண்மையிலேயே எங்களோட நேவி ஆபீசரான சோஹா ரெக்கார்ட் பண்ண ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான் அப்படின்றதோட அந்த வீடியோல தெரியறது அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினா, அதாவது யூஏபி. புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜை அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த யூஎஃப்ஓ ஆனது நெவேடா, லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் நியூ மெக்சிகோக்கு இடைப்பட்ட பகுதியில தான் பறந்துகிட்டு இருந்திருக்கு. அதாவது ஏரியா 51க்கு 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் அந்த யூஎஃப்ஓ பறந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி கடந்த 70 வருடங்கள்ல ஏரியா 51 சுத்தி நிறைய இடங்கள்ல பறக்கும் தட்டுக்களை பார்த்ததா பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா இத்தனை வருடங்களா அதை நிராகரிச்சுக்கிட்டே வந்த அமெரிக்க ராணுவம் இந்த வீடியோ ஆதாரம் வெளிவந்த பிறகுதான் பறக்கும் தட்டுக்கள் உலாவிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கவே செஞ்சாங்க. அதை தொடர்ந்து 2016 அமெரிக்க அதிபரா இருந்த பாராக் ஒபாமா ஒரு டிவி ஷோக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில ஒரு சின்ன பொண்ணு இந்த உலகத்துல ஏலியன்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். அதுக்கு ஒபாமா அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, ஏலியன்கள் அதை உறுதியா சொல்ல முடியாது, ஆனா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு மிகப்பெரிய அமைப்பு நம்ம நாட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஏரியா 51 டைரக்டா மென்ஷன் பண்ணாம ஏலியன் ஆராய்ச்சி பண்ற இடம் இருக்கு அப்படின்னு ஏரியா 51 பத்தி மறைமுகமா சொல்லியிருக்காரு. இப்படி அமெரிக்க அதிபரே அங்க நடக்கிற ஏலியன் ரிசர்ச் பத்தி மறைமுகமா ஒரு ஹிண்ட் கொடுத்ததெல்லாம் தான் கண்டிப்பா அமெரிக்க அரசாங்கம் ஏலியன்ஸ் பத்தின ஆய்வுகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெளிவா உணர்த்துச்சு.
அதே வருஷத்துல ஏரியா 51ல வேலை செஞ்ச சீனியர் சயின்டிஸ்டான போயட் புஷன் அப்படின்றவர் ஏரியா 51ல ஏலியன்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்றது உண்மைதான், அதுக்கான ஆதாரங்களும் புகைப்படங்களும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சில டாக்குமெண்ட்ஸையும் புகைப்படங்களையும் இன்டர்நெட்ல வெளியிடுறாரு. இந்த சம்பவம் தான் ஏரியா 51க்குள்ள ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு மக்கள் மத்தியில ஆணித்தனமா நம்ப வச்சுது. பின் இதை பத்தி பல இடங்கள்ல பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு மக்கள் மத்தியில ஏலியன்ஸ் பத்தின ஆராய்ச்சி உண்மையிலே அங்க நடக்குது, ஏலியன்ஸ்லாம் உண்மையிலே அங்க இருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பேசப்பட்டு அது ஒரு ஸ்ட்ராங்கான கூற்றா மாறிடுச்சு. மக்கள் நிறைய பேர் அது உண்மைதான், உண்மையை வெளிப்படையா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஏன் அதை இப்படி எங்க கிட்ட இருந்து மறைச்சு ரகசியமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2019ல ஒரு நபர் ஏரியா 51க்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் அதை தெரிஞ்சுக்காம விட போறதில்லன்னு சொல்லி ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு மிலிட்டரியோட தடைகளை உடைச்சிட்டு ஏரியா 51க்குள்ள போறாரு. ட்ரக்ல பயங்கர வேகத்துல உள்ள போன அந்த நபரை ஆர்மி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சேசிங் நடக்குது. 13 கிலோமீட்டர் முடிவுல ஏரியா 51ஓட மையத்துக்கு போயிட்டு ட்ரக்ல இருந்து இறங்கின அந்த நபரை அங்கேயே துப்பாக்கியால சுட்டு கொன்னாங்க அங்க இருந்த ராணுவம். இந்த சம்பவம் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை எழுப்புது. அத்துமீறி நுழைஞ்சாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை விசாரணை கூட செய்யாம சுட்டு கொண்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த பகுதியில உண்மையிலேயே ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்காங்க, அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் கவர்மெண்ட் உயிரை கொள்ற அளவுக்கு இப்படி கடுமையா பாதுகாக்கிறாங்க அப்படின்ற வாதங்கள் எழும்பினதோட மறுபக்கம் கவர்மெண்ட் இதை ரொம்ப நாளைக்கு நம்ம கிட்ட இருந்து மறைக்க முடியாது, தனி ஒரு ஆளா போனதுன்னா சுட்டு கொள்வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனா கவர்மெண்டால நம்ம எல்லாரையுமே சுட முடியாது, சோ நம்ம ஈஸியா ராணுவத்தோட தடைகளை உடைச்சு ஏரியா 51க்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு சோசியல் மீடியால பரவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. மேட்டி ராபர்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஸ்டார்ம் ஏரியா 51 they can't stop all of us அப்படின்னு Facebookல ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறாரு. தலைவன் நருட்டோ ஃபேனா இருப்பான் போல. அந்த Facebook பேஜ்ல நருட்டோ மாதிரி நம்ம ஓடனோம்னா அவங்களோட துப்பாக்கி தோட்டாக்களால நம்மள தொட கூட முடியாது, அதனாலேயே நருட்டோ மாதிரி ஓடி இந்த ஏரியா 51க்குள்ள புகுந்து அங்க என்னதான் இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் அப்படின்னு ஒரு போஸ்ட போடுறாரு. இந்த போஸ்ட பார்த்தா அடுத்த செகண்ட்ல இருந்து அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட பேர் இந்த பேஜ்ல ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் வந்துடுது. ஒரு நாள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாள்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் ஏரியா 51 முற்றுகையிடுறோம்னு முடிவே பண்ணிடுறாங்க. மிரண்டு போயிட்டாரு மேட்டி ராபர்ட்ஸ். அடே இதை நான் காமெடி ஆரம்பிச்சுடா, எதுக்குடா இவ்வளவு சீரியஸா கொண்டு போறீங்கன்னு பதறாரு. மறுபக்கம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அமெரிக்க ஏர்ஃபோர்ஸோட சீஃப் செக்ரட்டரி பிரஸ்ஸை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. ஏரியா 51 முற்றுகையிட மக்கள் கூடி வர போறீங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன், ஆனா இது தடை செய்யப்பட்ட பகுதி, அத்துமீறி யாராவது உள்ள நுழைய முயற்சி பண்ணீங்கன்னா அது எத்தனை பேரா இருந்தாலும் நாங்க தடுத்துடுவோம், ஆனா அதையும் மீறி உள்ள வரவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு நாங்க பொறுப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க எத்தனை பேர் வந்தாலும் உள்ள கால் எடுத்து வச்சீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம் அப்படின்றத மறைமுகமா சொல்லியிருக்காரு. இதை பார்த்த பாதி பேர் பம்பிட்டாங்க. இதை ஆரம்பிச்சா நம்ம மேட்டி ராபர்ட்ஸ் கதறாரு. எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா பத்திரிகைகள்லயும் பேட்டி கொடுக்கிறாரு. யாரும் கிளம்பி வந்துடாதீங்க, நான் இதை சும்மா விளையாட்டா தான் சொன்னேன், நான் அங்க வரவே மாட்டேன்னு கதறாரு. Facebookல போஸ்ட போறாரு. ஆனா ஒரு பயலும் கண்டுக்கல. தலைவா நீங்க கண்டிப்பா வந்துடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்களும் வந்துடுறோம், நம்ம நருட்டோ மாதிரி ஓடி ஏரியா 51 உடைச்சு பார்க்கறோம் அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட போடுறாங்க. தலைவனுக்கா வயிற்றுல புளிய கரைக்குது. பிறகு சொன்ன தேதியும் வந்துடுச்சு. சுமார் 1500 பேர் ட்ரக் எடுத்துக்கிட்டு நேரா ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. வந்த எல்லாருமே ஏரியா 51ஓட என்ட்ரன்ஸ்ல நின்னுக்கிட்டு நருட்டோ மாதிரி ஓடுறதுக்கு பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க. அதை பல விதமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு பயலும் உள்ள போல, ஏன்னா உள்ள போனதான் சுற்றுவாங்கல்ல. சோ வந்த பயலுக எல்லாமே அங்க ஏரியா 51 அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கும்ல, அந்த போர்டு பக்கத்துல நின்று செல்ஃபி எடுத்து நம்ம நாய் சேகர் 400 ரவுடிதான் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நாங்களும் ஏரியா 51க்கு வந்துட்டோம் பாத்துக்கோங்க அப்படின்னு Facebookல போஸ்டர் போட்டுட்டு வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே ஒரு செல்ஃபி பாயிண்டாவே மாறிடுச்சு. ஆனா கடைசி வரைக்குமே இது எல்லாத்துக்கும் புள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்ச நம்ம நருட்டோ பாய் மேட்டி ராபர்ட்ஸ் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. போனா எங்க இதை நீதாண்டா ஆரம்பிச்சு வச்சுன்னு போட்டு தள்ளிடுவாங்களா அப்படின்ற பயத்துல இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே பம்மிக்கிட்டு இருக்காரு நம்ம ராபர்ட்ஸ். சரி, இந்த ஏரியா 51 மேல ஏன் இப்படி ஒரு கிரேஸ் உருவாச்சு? இங்க ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற தியரி முதல்ல எப்படி உருவாச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மள கோல்ட் வார் காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. 1954
அதாவது இரண்டாம் உலகப் போர் முடிஞ்ச காலகட்டம் அது. உலகத்தோட 2 மிகப்பெரிய வல்லரசு நாடுகளான அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே யார்கிட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கு அப்படின்ற போட்டியில 2 நாடுகளுமே பயங்கர அட்வான்ஸ்டான ஆயுதங்களையும் டெக்னாலஜியும் உருவாக்குறதுக்கான முயற்சியில இருந்தாங்க. இந்த நிலையில ரஷ்யாவோட செயல்பாடுகளை மறைமுகமா வேவு பார்க்கணும்னு முடிவெடுக்கிறாங்க அமெரிக்கா. அதுக்காக அமெரிக்கா ப்ராஜெக்ட் ஆக்வடான் அப்படின்ற ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் டீம் தொடங்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட முக்கிய குறிக்கோள் ரஷ்யாவோட ரேடார்ல சிக்காத அளவுக்கு ஹை ஆட்டிடியூட்ல, அதாவது கிட்டத்தட்ட 70,000 அடி உயரத்துக்கும் மேல பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டை உருவாக்கணும் அப்படின்றது தான். ஆனா அந்த காலகட்டத்தில் இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பிகாஸ் அப்ப ஆவரேஜா 30,000 அடி உயரத்துல போகக்கூடிய டெக்னாலஜி தான் அமெரிக்கா கிட்ட இருந்தது. பிறகு ஆக்வடான் ப்ராஜெக்ட் மூலமா கிட்டத்தட்ட 1 வருஷம் கஷ்டப்பட்டு பயங்கர செலவு பண்ணி U2 அப்படின்ற 70,000 அடி உயரம் பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்கா. ஏரியா 51க்கு பிள்ளையார் சுழி போட்டு வச்சது இந்த U2 ஃபிளைட் தாங்க. புதுசா உருவாக்கின U2 ஃபிளைட்டை டெஸ்ட் பண்றதுக்காக அமெரிக்க ராணுவம் ஒரு புது இடத்தை சூஸ் பண்றாங்க. அந்த இடம் தான் நெவேடா பாலைவனத்துக்கு நடுவில் இருக்க க்ரூம் லேக். பிற்காலத்துல இந்த இடம் தான் ஏரியா 51 அப்படின்னு பெயர் சூட்டப்படுது. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸோட பிளான் படி U2 ஃபிளைட் ஒரு நள்ளிரவுல க்ரூம் லேக் பகுதியில் பறக்க விடப்படுது. அப்படி பறக்க விடப்பட்ட U2 ஃபிளைட் பல ஆயிரம் அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கிறத சில பொதுமக்களும் பார்த்துடுறாங்க. இவ்வளவு உயரத்துல ஒரு வெளிச்சம் சுத்தி சுத்தி வரவே அது ஏதோ வேற்று கிரகவாசிகளோட ஸ்பேஸ்ஷிப்பா இருக்குமோன்னு சந்தேகத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது சீக்ரெட் ப்ராஜெக்ட் அப்படின்றதால கவர்மெண்டால இது என்னன்னு வெளிப்படையா சொல்லவும் முடியல. சோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஏரியா 51 சுத்தி ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் பறந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் எல்லாம் அங்க வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க அப்படின்ற பேச்சு பரவலா பேசப்பட ஆரம்பிக்குது. இத அமெரிக்க ராணுவம் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. அதாவது மக்களை ஏலியன்ஸ் பக்கம் திருப்பி விட்டுட்டு அண்டர் கவர்ல அவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. மேலும் ஹாலிவுட்ல வெளியான இண்டிபெண்டன்ஸ் டே, MIB போன்ற படங்கள் எல்லாம் இந்த ஏரியா 51 ரெஃபரன்ஸா ஒரு இடத்தை வச்சு அந்த இடத்துல சீக்ரெட்டா ஏலியன்ஸ் டெக்னாலஜில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த இடம் ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து போற ஒரு சீக்ரெட் பிளேஸாவும் காமிச்சிருப்பாங்க. சோ இப்படி மூவிஸ்லயும் ஏரியா 51 ரெஃபரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் அப்ப ஏரியா 51ல ஏலியன்கள் கண்டிப்பா இருக்கு அப்படின்றத முடிவே பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடந்த 70 வருடங்கள்ல ஏரியா 51 சுத்தி நடந்த சில UFO ஆதாரங்களும் பல மர்மமான நிகழ்வுகளும், ஒபாமாவோட அந்த பேட்டி மற்றும் அந்த வருடமே வெளியான சில புகைப்படங்களும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏரியா 51ல உண்மையிலேயே ரகசியமா ஏலியன்ஸ் பத்தின ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கலாம்னு தான் நம்மளையுமே யோசிக்க வைக்குது. காரணம், இந்த பிரபஞ்சத்துல மனிதர்களாகிய நம்ம மட்டும்தான் அட்வான்ஸ்டான டெக்னாலஜியோட ஒருங்கிணைந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட முடியாது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் உட்பட பல அறிவியல் வல்லுநர்கள் நம்மளை போலவே இல்ல நம்மளை விட அட்வான்ஸ்டான வேற்றுகிரக உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்க சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2021ல பூமியிலிருந்து 4.2 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்க பிராக்சிமா சென்டாரி அப்படின்ற சூரிய குடும்பத்திலிருந்து ஒரு ஆர்டிபிஷியலான ரேடியோ சிக்னலை ஆராய்ச்சியாளர்கள் ரிசீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா கடந்த ஜூலை 2025ல அட்லஸ் அப்படின்ற விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு ஸ்பேஸ்ல ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரியான ஒரு பொருள் பயங்கர வேகத்துல நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இப்படி அடிக்கடி கிடைக்கிற ஏலியன்ஸ் பத்தின ஆதாரங்களும் இந்த பிரபஞ்சத்துல ஏலியன்ஸும் இருக்காங்க அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கு. சோ இப்படி ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னா, ஏலியன்ஸ் பூமியை நோக்கி வரதும் உண்மைதான் அப்படின்னா, அப்போ அவங்க இதுக்கு முன்னாடியும் பூமிக்கு வந்திருக்கலாம். ப்ராபப்ளி ஏரியா 51க்குள்ள வச்சு ஆராய்ச்சி செய்யவும் படலாம். பட் உண்மையிலே ஏரியா 51க்குள்ள என்ன இருக்குன்னு அமெரிக்கன் கவர்மெண்ட்டே வெளிப்படையா சொல்ற வரைக்கும் இந்த ஏரியா 51 மிஸ்ட்ரி தொடர்ந்து மிஸ்ட்ரியாவே தான் இருக்கும்.